ஹாய். பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். சின்ன வெங்காயம்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து சம்பளம் விற்கிறாங்க. அது வந்து தீரவே நான் வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சின்ன வெங்காயம், பல்லேரி, பூண்டு, தக்காளி இந்த 4 இருந்தாலே டக்குனு எந்த காய்கறி இல்லை அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒன்று டக்குனு ஏதோ ஒரு சமையல் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது வந்து தேங்காய் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். தேங்காய் பார்த்திங்கன்னா, ஒரு காய் வந்து ரூ. 25 அப்படின்ட்டு நான் வாங்கியிருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் என்ன செய்யணும்னு தெரியல. சரி சப்பாத்தி, சரி நாங்கள் 2 பேர் தானே, சரி கொஞ்சமாக மாவு பிசையலாம் அப்படின்ட்டு மாவு தான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கருக்கு வந்து பல்லேறு வெங்காயம் கொஞ்சம் வந்து அதிகமாக அரிஞ்சிட்டேன் நீல வாக்கில். அதுக்கப்புறம் ஒரு 3 குட்டி தக்காளி தான் அரிஞ்சிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகாப்பில் போட்டு அதுக்கப்புறம் பல்லேரி இந்த அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் மட்டும் உண்டுன்னு ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிட்டு இருந்தேன். எண்ணெயில் கொஞ்சம் சோறை வதங்கின உடனே அது கூட வந்து வரமிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் ஒரு 2 பெரட்டி லைட்டாக வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி இஞ்சினோடனே இறக்கி வச்சு நம்ம வந்து சப்பாத்திக்கு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.